2025ல ஒரு அரசு ஆசிரியர் ஆகணும் அப்படின்ற ஒரு இலக்க வச்சிருக்கீங்களா? பிஜிடிஆர்பி, டிஎன் டெட் அப்படின்னு இந்த 2 பெயரும் மாறி மாறி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். பிஜிடிஆர்பிக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ் போய்க்கிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் டிஎன் டெட்டுக்கும் இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அப்போ நான் என்ன எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்ற ஒரு குழப்பத்துல தானே இருக்கீங்க. இப்போ அதுக்கு ஒரு தெளிவு கிடைச்சா எப்படி இருக்கும்? உங்க இலக்கு எது? எந்த தேர்வு உங்களுக்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்றத தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நான் பிஜி டிஆர்பி ப்ரிப்பேர் பண்றதா? இல்ல டிஎன் டெட் அதுக்கு ப்ரிப்பேர் பண்றதா? ஃபர்ஸ்ட் இது 2த்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? யார் யாரெல்லாம் பிஜி டிஆர்பிக்கு எலிஜிபிள்? யார் யாரெல்லாம் டிஎன் டெட்க்கு எலிஜிபிள்? அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்போ அதுக்குள்ள டிஃபரன்சஸ் என்ன? அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன? அப்படின்றத பார்ப்போமா? ஸோ அப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்க ஒரு கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரை இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸில் நம்ம கவர்மெண்ட் டீச்சராக ஒர்க் பண்ணணும் அப்படின்னாக்கா டிஎன் டெட் பேப்பர் 1, டிஎன் டெட் பேப்பர் 2, பிஜிடிஆர்பி. ஸோ இந்த 3 படிநிலைகளை கடந்து தான் நம்ம ஆசிரியர் ஆக முடியும். அப்போது டிஎன் டெட்டில் நமக்கு பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு 2 எக்ஸாம்ஸ் இருக்குது. அப்போது அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன? எல்லாத்துக்குமே நீங்கள் பேஸாக எடுத்துக்க வேண்டியது +2 பாஸ் பண்ணியிருக்கணும் வித் அட்லீஸ்ட் 50% ஆஃப் மார்க். சிலர் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருப்பாங்க, அதாவது டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன்ஸ். ஸோ இதுதான் தமிழ்நாட்டில் பெரும்பாலும் படிச்சிருப்பாங்க. இதை தாண்டி டிப்ளமோ இன் எலமெண்டரி எஜுகேஷன் இந்த மாதிரி சில கேட்டகரிஸஸ் இருக்குது. அப்போது மினிமம் நீங்கள் 12th பாஸ் பண்ணிவிட்டு ஒரு டீச்சர் ட்ரைனிங் 2 இயர் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சு இருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் பேப்பர் 1. இந்த பேப்பர் 1 நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா என்னென்ன ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னாக்கா தொடக்கப்பள்ளி 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை. இப்போது டெட் பேப்பர் 2, ஸோ அதுக்கு ஹையர் செகண்டரி பாஸ் பண்ணியிருக்கணும் மினிமம் எலிஜிபிலிட்டி வித் அட்லீஸ்ட் 50% ஆஃப் மார்க் அண்ட் யூ ஹாவ் டு ஸ்டடி எனி ஒன் ஆஃப் த டிகிரிஸ். ஒரு யூஜி கோர்ஸ் முடிச்சிருக்கணும் வித் அட்லீஸ்ட் 50% ஆஃப் மார்க் ப்ளஸ் இன் அடிஷன் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் நீங்கள் முடிச்சிருக்கணும். ஓகே சார், இதுக்கு முன்னாடி பிஎட் 1 வருஷம், இப்போது 2 வருஷம், நான் வந்துட்டு செகண்ட் இயரில் இப்போ இருக்கேன், நான் எலிஜிபிளா அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் who are studying in final year of பிஎட், தட் இஸ் டு சே ஃபைனல் செமஸ்டர், அதில் இருக்கவங்க நீங்கள் யூ ஆர் எலிஜிபிள் டு அப்பியர் ஃபார் பேப்பர் 2. அப்போது இந்த பேப்பர் 2க்கு யூஜி ப்ளஸ் ஒரு பிஎட் இருந்தால் போதுமானது. நீங்கள் பேப்பர் 2க்கு எலிஜிபிள். இப்போ இந்த பேப்பர் 2க்கு நான் என்ன கிளாஸ்லேருந்து என்ன கிளாஸ் வர எலிஜிபிள் அப்படின்னா 6th to 10th ஸ்டாண்டர்ட். ஏன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிடி அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. நமக்கு 6th-லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரை இருக்கக்கூடிய கிளாஸஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம எலிஜிபிள். ஓகே, இப்போது இங்கே தான் ஒரு பெரிய சந்தேகம் ஒன்று வருது. இந்த டெட்டு பேப்பர் 1 and 2 பாஸ் பண்ணால் டைரெக்டாக வேலை கிடைச்சிருமா அப்படின்றது. அது அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். அப்போது பிஜிடிஆர்பிக்கு நான் என்ன பண்ணியிருக்கணும்? எல்லாத்துக்கும் பேஸ் என்ன? +2 அதை பாஸ் பண்ணியிருந்திருக்கணும். அதுக்கப்புறமா யூஜி பிஎட் இருக்கணும். யூஜியில் நீங்கள் என்ன மேஜரோ த சேம் மேஜரில் நீங்கள் பிஜி பண்ணியிருக்கணும். அப்போது போஸ்ட் கிராஜுவேஷன் வித் 50% ஆஃப் மார்க் ப்ளஸ் ஒரு பிஎட் நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பிஜிடிஆர்பிக்கு எலிஜிபிள். ஓகே, இப்போது எந்த எக்ஸாமில் நான் குவாலிஃபை ஆனால் நிச்சயமாக எனக்கு வேலை உண்டு, சரியா? அதை பார்ப்போம். இப்போது டிஎன் டெட் வர்சஸ் பிஜிடிஆர்பி எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு கம்பேரிசன். ஸோ எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, டிஎன் டெட்டுக்கு 150 எம்சிக்யூஸ் 3 மணி நேரம் தான் நடக்கும். அதே மாதிரி பிஜிடிஆர்பிக்கும் 150 எம்சிக்யூ, அதே 3 hours. உங்கள் சிலபஸில் டிஎன் டெட் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜி லாங்குவேஜஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படிச்சிருக்கணும், போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். அதுக்கப்புறமா கோர் சப்ஜெக்ட். ஓகே, இப்போது நீங்கள் டெட் பேப்பர் 1 அப்பியர் ஆக போகிறீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு ஸ்டடி ஆல் த 5 சப்ஜெக்ட்ஸ் ஃப்ரம் த ஸ்கூல் டெக்ஸ்ட் புக். அதாவது தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸ் இது 5ம் நம்ம டெட் பேப்பர் 1க்கு படிச்சாகணும். டெட் பேப்பர் 2க்கு இந்த சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜி தமிழ், இங்கிலீஷ், எய்தர் யூ கோ வித் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் ஆர் சோஷியல் சயின்சஸ். இப்போ நீங்கள் லாங்குவேஜ் டீச்சராக இருக்கீங்க, அதாவது தமிழ் ஆசிரியர், ஆங்கில ஆசிரியர், இல்லை சமூக அறிவியல் ஆசிரியராக இருக்கீங்க அப்படின்னாக்கா நமக்கு ஒரு சான்ஸ் ஒன்று இருக்குது, ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் இஃப் யூ ஆர் ஃபீல் யுவர் செல்ஃப் யுவர்
ஸோ குட் அண்ட் ஸ்ட்ராங் இன் சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். நீங்கள் வந்து அதுவே சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் வராது, நான் சோஷியல் சயின்ஸை எடுத்துக்கிறேனாக்கா எடுத்துக்கலாம். இந்த ஆப்ஷன் யாருக்கு இருக்குது அப்படின்னா, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அந்த லாங்குவேஜ் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து, தட் இஸ் டு சே இன் ஆர்ட்ஸ் குரூப், அவங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. வேறஸ் இந்த சயின்ஸ் ஸ்ட்ரீமாக இருக்காங்களே அந்த பிஎஸ்சி, அவங்களுக்கு இந்த ஆப்ஷன் இல்லை. அவங்க வந்து கண்டிப்பாக என்ன தான் பண்ணியாகணும், தமிழ், இங்கிலீஷு, சயின்ஸு, மேக்ஸு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இதை படித்து தான் ஆகணும். இப்போது பிஜிடிஆர்பி என்ன அப்படின்னாக்கா, அவங்களுடைய மேஜர்லேருந்து 110 மார்க், தமிழ்னா அதுலேருந்து 110, இங்கிலீஷ்னா 110, மேக்ஸும் 110, மேஜர்லேருந்து 110 கொஷின். அப்போது எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகேவிலேருந்து ரிமைனிங் 40 கொஷின்ஸ். இதில் எஜுகேஷனல் மெத்தடாலஜி அண்ட் சைக்காலஜிலேருந்து 30 கொஷின்ஸ், ஜென்ரல் நாலேஜிலேருந்து 10 கொஷின், மொத்தம் 150 கொஷின். இப்போது ஆப்பர்ச்சுனிட்டி, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எதில் வந்து 100% கேரண்டி அப்படின்னா அது பிஜிடிஆர்பியில் தான். ஒன்ஸ் நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதுறீங்க, நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறீங்க, கட் ஆஃப்குள்ளார நீங்கள் வந்துட்டீங்கன்னா யுவர் போஸ்ட் இஸ் டெஃபினட். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போஸ்டிங் வாங்கி ஆகிடுவீங்க. வேறஸ் டிஎன் டெட்டில் ஒன்று 90 மதிப்பெண்கள் இல்லை 82 மதிப்பெண்கள், இந்த மாதிரி நீங்கள் மதிப்பெண்கள் நீங்கள் எடுத்து இருந்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்டை எலிஜிபிள் சர்டிஃபிகேட்டாக வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் இப்போ டெட் பேப்பர் 1 நான் எலிஜிபிள் அப்படின்னா எஸ்ஜிடி அப்படின்னு நமக்கு ஒன்று விடுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போது செகண்ட் கிரேட் டீச்சர் அந்த எக்ஸாம் எழுதணும். சார் நான் டெட் 2 பாஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா நீங்கள் பிடி ஆர் பிஆர்டி எழுதுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஸோ அதில் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்கள் மேஜருக்கு தகுந்த மாதிரி ஒரு சிலபஸ் இருக்குது யூஜிடிஆர்பிக்கு. ஸோ அதை நீங்கள் படிக்கணும். அந்த எக்ஸாமை நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைக் பிஜிடிஆர்பி மாதிரி உங்களுடைய போஸ்டிங் கன்ஃபார்ம். அப்போது டிஎன் டெட்டுன்றது ஒரு கேட்வே ஃபார் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம்ஸ். டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டை நான் எழுதுறதுக்கான ஒரு எலிஜிபிலிட்டியை டிஎன் டெட்டில் பெறுவேன். பிஜிடிஆர்பி நீங்கள் எலிஜிபிளாக இருந்த நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஷுர். அதாவது சிவி போயிட்டு வந்துட்டு கட் ஆஃப்குள்ளே நம்ம வந்துட்டோம்னா. ஸோ இதுவரை நம்ம பார்த்ததில் இப்போது நீங்கள் டிஎன் டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களா, பிஜிடிஆருக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களா அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததான் இப்போது ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி. இப்போ பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், மேலே ஐ கார்ட்லேயும் நான் கொடுக்குறேன். இப்போது இந்த பிஜிடிஆர்பி ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜியில் மொத்தம் 5 ஃபேஸஸ் இருக்குது. இனிஷியல் ஃபேஸில் நம்மளுடைய சப்ஜெக்ட் மேட்டரை நம்ம ரொம்ப டீப்பாக புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். செகண்டரி ஃபோக்கஸ் மாஸ்டர் அதர் எக்ஸாம் செக்ஷன்ஸ். இந்த மாஸ்டர் அதர் எக்ஸாம் செக்ஷன்ஸ்ன்றது என்னென்னா, என்ன டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸஸ் வருது, ஸோ இப்போ ஜிகேவிலேருந்து என்ன கேட்பாங்க, இல்லை எஜுகேஷனல் மெத்தட்லேருந்து என்ன கேட்பாங்க, இது வேறு என்னென்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸஸ் கேட்டிருக்காங்க, அப்போ நான் எப்படி படிக்கணும் அப்படின்றது. ப்ராக்டிஸ் ஃபேஸ் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸஸ்லாம் சொல்லியிருக்கோம். ஒரு 5 to 10 இயர்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ் நீங்கள் பார்த்து நீங்கள் சால்வ் பண்ணாலுமே யூ வில் கெட் கான்ஃபிடென்ட். அப்போது அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் நீங்கள் பார்க்கணும். அடுத்தது ஃபைனல் ரிவிஷன். அந்த நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்கணும்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அப்போது நோட்ஸ் எடுக்கணும், ரொம்ப காமன் கம்போஸ்டாக இருக்கணும். இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ரெடி ஆனீங்க அப்படின்னாக்கா ஸோ யூ வில் செக்யூர் யுவர் போஸ்டிங். டிஎன் டெட்டுக்கான ஒரு 6 month ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி. இது வந்து ஒரு 6 month பிளான் பண்ணியிருக்கிறது. வெரஸ் இது 4 month 5 month வந்து பார்த்தீங்கன்னா அக்கார்டிங்லி உங்கள் டைம் ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட் மந்தில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜி அண்ட் லாங்குவேஜ் விச் மீன்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்த்துக்கிட்டே வர்றது. வெரஸ் நான் வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீம், அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸு இதை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு வருவீங்க, ரைட்? இப்போ அந்த மேக்ஸு சயின்ஸும் பிஎஸ்சி படிக்கிறவங்களும் சோஷியல் சயின்ஸை பிஏ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்ப்பாங்க. விச் மீன்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்ட்ரீம்ஸ் பார்ப்பாங்க. அதை வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. மந்த் 5 நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸஸ், மார்க் டெஸ்ட் நிறையா வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்யூரிங் நாலேஜ். 6 monthல் உங்களோட நோட்ஸை ரிவைஸ் பண்ணணும். மெயினாக வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் டிஎன் டெட் டோன்ட் கோ ஃபார் கைட்ஸஸ் ஆர் ஸ்டடி நோட்ஸஸ். சமச்சீர் கல்வி புத்தகம் தான் உங்களுக்கு மிகச்சரியான ஒரு பாட புத்தகம், ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் எம்சிக்யூ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி பண்ணீங்க அப்படின்னாக்கா நீங்கள் டிஎன் டெட்டை நீங்கள் கண்டிப்பாக செக்யூர் பண்ணலாம். இப்போ அடுத்தது நீங்கள் தேர்வுக்கு தயாரான
பாதை எப்படி இருக்கணும் அப்படின்னா, பிளான வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கன்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ தொடர்ந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இந்த தேர்வு இல்லன்னா அடுத்த தேர்வு. லைக் இப்ப பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்றோம். அத முடிச்ச உடனே ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே டெட் வந்துரும். அப்போ கன்டினியூஸா நம்ம வந்து படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, ஏதோ ஒரு எக்ஸாம்ல நமக்கு கண்டிப்பா கிடைச்சிரும். ஸோ நம்மளுடைய ஃபியூச்சர வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா பாதுகாத்தல். சரியா? இப்போ ஷெட்யூல் அந்த ஒரு எப்படி படிக்கணும்? ஒரு டெய்லி லேர்னிங் டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அன்ரிவியூவ்டு நாலேட்ஜ். இதுவரை நம்ம வந்து எதுவுமே படிக்கவே இல்ல. நேத்து என்ன படிக்கலையோ, அத இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டச் பண்ணிடணும். டச் பண்ணிட்டு மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ. நான் நேத்து படிச்சது என்னென்ன, அத ரிமெம்பர் பண்ணிக்கணும். அடுத்தது மெயின் சப்ஜெக்ட் ஃபோக்கஸ். இன்னைக்கு நான் புதுசா என்ன படிக்க போறேன்? அடுத்தது படிச்சத நீங்க செல்ஃப் டெஸ்ட் பண்ண போறீங்க. எம்சிக்யூஸ் எவ்வளோ படிச்சீங்களோ, அதுல டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க அட்டெண்ட் பண்ண போறீங்க. அதுக்கப்புறமா கன்சாலிடேட்டட் நாலேட்ஜ். அந்த ஒரு நாள் படிச்சது ஃபுல்லாத்துலயும் நான் எந்த அளவுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மாஸ்டரி ஓவர் த சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. வீக் ஷெட்யூல். இப்ப மண்டே சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜிய கொஞ்சம் பாருங்க. அதுக்கு வந்து ஒரு 1 மணி நேரம் ஒதுக்குங்க. 6 மணிலேருந்து ஒரு 7 மணி வரையும். இந்த டைம் பீரியட் வந்து உங்களுடைய வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாரி மாடிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது டியூஸ்டேவுல ஒரு 1 மணி நேரம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம்எஸ்சி இல்ல பிஎஸ்சி இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் மேத்ஸு இல்ல என்னுடைய சப்ஜெக்ட்ல மேத்ஸ் நெறைய வரும். இல்ல பிசிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சம்ஸஸ் வரும். கெமிஸ்ட்ரில வரும். லைக் அப்போ அந்த மேத்தமெட்டிக்கல் ஃபேக்டர்ஸஸ் நீங்க கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு 1 ஹார் ஆர் 1 1/2 ஹார். அப்புறமா காம்ப்ரிஹென்ஷன்ஸ். இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸஸ்ல நம்ம ஒரு 1 ஹார். ஓகே. அண்ட் தேர்ஸ்டேல இவிஎஸ் என்வைரன்மெண்டல் ஸ்டடீஸஸ் இந்த சயின்ஸ் கான்செப்ட்ஸ் என்னென்ன இருக்கோ, அதில வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி நமக்கு இருக்கு. அப்போ ஃப்ரைடேவுல ஒரு 1 ஹார் இல்ல ஒரு 2 ஹார் எவ்ரி ஃப்ரைடே ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் நானு தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு நானு ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். ஓகேவா? அதுக்கப்புறமா சாட்டர்டேவுல அந்த வீக் ஃபுல்லா நான் படிச்சத ஒரு மார்க் டெஸ்ட் ஒண்ணு எடுப்பேன். ஒரு மார்க் டெஸ்ட் ஒண்ணு எடுத்துட்டு, சண்டே திரும்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா, மண்டே டூ ஃப்ரைடே அந்த பண்ண ஒரு ப்ராசஸ் ஒண்ணு இருக்கு இல்லையா? ஸோ அந்த ப்ராசஸ நான் ரிவ்யூ பண்ணுவேன். நான் ரிவைஸ் பண்ணுவேன். அப்படி பண்றது மூலியமா, அந்த ஒட்டுமொத்தமா ஒரு குமுலேட்டிவ் டார்கெட்ட நம்ம அச்சீவ் பண்ணோமா இல்லையா? அப்படின்றது நமக்கு கண்டிப்பா தெரிய வரும். ஸோ அடுத்தது இது மந்த்லி ஸ்டடி பிளான். மொத்தம் இது 6 மந்த்துக்கானதா இருக்கு. ஆனா பிஜிடிஆர்பிக்கு வந்து இது வந்து சரியா பொருந்தாது. ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப ஷார்ட் டைமா இருக்கு. ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 60 டேஸ் தான் நமக்கு இருக்கு அப்ராக்ஸிமேட்டா. ஓகே. ஸோ அதுக்கான ஸ்டடி பிளான் தான் ஆல்ரெடி வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நானு குடுத்துருக்கேன். நீங்க அந்த வீடியோவ போயிட்டு நீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா, யூ வில் கெட் அ கிளாரிட்டி. ஓகே. ஸோ இப்ப இந்த ஸ்டடி பிளான வச்சு நீங்க படிச்சீங்க. அ இது வந்து ஒரு அவுட்லைன் தான். இது உங்களுடைய இப்போ நீங்க சில பேர் வந்து ஃபுல்லாவே இருந்துட்டு, வீட்லயே இருந்துட்டு படிப்பீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கமிட்டட் டுவர்ட்ஸ் எக்ஸாம் பிரிப்பரேஷன். சிலர் வொர்க்கிங்ல இருப்பீங்க. ஸோ அப்ப அதுக்கு தகுந்த மாரி இத வந்து நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். சரியா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்